ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். இது எண்டாக போது யாருமே பெயின் ஆகிக்காதீங்க. ஏன்னா இது சீசன் 1 தான். சீசன் 2வை நான் இதுக்கப்புறம் ஒரு எஃப்எஃப் போடுவேன். அதுக்கப்புறம் அந்த எஃப்எஃப்பை நான் போடுறேன். சீசன் 2 கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன். பாய்ஸஸ் எல்லாருக்கும் பேபிஸ் இருக்கிற மாதிரி ஓகே ஆடா. இப்போ அப்படியே நம்ம ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேண்டிய இருக்கட்டும் பெயின் தர மாதிரி தெரிஞ்சாலும் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து மிம்மம் அப்படியே அந்த பேபி வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே பேபி பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நம்ம ஜொங்குக்கு செம ஹாப்பி. மாமும் சேஃபு, பேபியும் சேஃபு. அதை விட பல நாள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த எதிரியும் என் பண்ணி வச்சுருங்கிற மாரி அவர் செம ஹாப்பியாகி மார்க்குக்கு கால் பண்ணுறாரு. இப்போ என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை? டே பாஸ் கிடச்சிட்டாரா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. டே பாஸ் மட்டும் இல்லை, உனக்கு ஆர்டர் போடுறதுக்கு இன்னொரு பாஸும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து நம்ம மார்க்கு கேட்கவும், நீயே கேளு அப்படிங்கிற மாதிரி பேபி க்ரை பண்ணி அழும்ல. அந்த மூமெண்ட்டை மொபைலை கொண்டு வந்து நம்ம குட்டி பேபியோட பக்கத்தில் வைக்கவும் அந்த பேபி பயங்கரமாக கத்தி கதறி அழுது. இந்த சவுண்டை கேட்டு மார்க் ஷாக் ஆகி, பாஸ் என்ன பாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏடாடா சவுண்டு கேட்டதுக்கப்புறம் ஒரு டவுட்டாவாடா கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டோம். அப்போ உங்களுக்கு பேபி போட் ஆயிடுச்சா? நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளே இன்னொரு மெம்பர் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் ரொம்ப ஹாப்பியானா. ஆமாம், நம்ம மாஃபியா வேர்ல்டுக்கு மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு பிரின்சஸ் வருவாங்கன்னு நினச்சேன். பட்டு கிங்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு பாய் பேபி பிறந்ததில்ல. அவரும் ரொம்ப இதாகி கிங்கு பிறந்திருக்காண்டா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நார்மலாக ஒரு ரூமில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் தான் நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருந்து டேயோட ஃபேஸை கப்பனப்படி கிஸுக்கு மேலே கிஸாக கூட்டுட்ருக்காரு. ஆனால் பாட்டு நோ ரியாக்ஷன். எந்த பொசிஷனில் இருக்காரோ அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டே நம்ம ஜொங்குக்கு தெரியல. பேபி வந்து ஹாப்பி. இந்த மாதிரி கிஸுக்கு மேலே கிஸை கொடுத்துட்டு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி அந்த ரூம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜொங்குக்கு தான் பேபிக்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணுறான்னா, பாய்ஸஸ் எல்லாருமே ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்தே வாங்கி ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பேபி எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே ஜொங்குக்கே நோட் பண்ணிவிட்டு லாரா சொன்ன மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தா, நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் ஜொங்குக்கு ஒன்று ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா? ஜொங்குக்கு ஒன்று ட்ரூவாலாம் லவ் பண்ணல. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்குன்னு நினச்சான். அதையும் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ உன் டமாக்ஸில் வர அவனோட பேபி இருக்குதுல்ல, அந்த பேபிக்காக தான் உன்னை ஹவுஸில் விட்டுருக்கான். இவ்வளோ டேஸ் கால் பண்ணியே ஒரு டைமாவது அட்டன் பண்ணானா? அது மட்டும் இல்லை, ஜொங்குக்கு உன்கிட்ட இருக்க ஃபீலிங்ஸை விட என்கிட்ட தான் அதிக ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன்னா டியாவை கில் பண்ணதுக்கப்புறமும் ஜொங்குக்கு என்ன இந்த பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு அனுப்பவே இல்லை. அப்போலேருந்தே உனக்கு தெரியாண்டா இந்த பிளேஸில் ஜொங்குக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் தான் இம்பார்ட்டன்ட்டு. அவன் நினச்சிருந்தா அப்போவே என்ன ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏன் அவன் என்னை வெளியே அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சும்மா தேவையில்லாததை சொல்லி நம்ம நல்லாவே குழப்பியிருப்பான். இந்த மாதிரி குழப்பினா நம்ம கூட ஜொங்குக்கிட்ட கேட்டுப்பார்ல, நீ ஏன் இன்னும் லாராவை வெளியே அனுப்பாமல் வச்சுருக்க? அதான் டெத் ஆட்டாலன்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதனால தான் அவளை விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லியிருப்பார்ல. அதுதான் நம்ம திங்க் ஆகும். நல்லா யோசிச்சு பாருடையா, உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று சீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு ஒன்றை விட உன் டொமாக்ஸில் இந்த மாதிரி வளருது பேர் இந்த பேபி மேலே தான் ஃபீலிங்ஸு. ஏன்னா அது ஓம் பேபி இல்லை, மாஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு வாரிசு. தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறா. இந்த பேபிக்கு தாண்டா அவன் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான், உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிருப்பான். ஒருவேளை லாரா சொல்கிறதுலாம் உண்மையா? நம்மள்கிட்ட ஜங்குக்கு பிடிக்கவே இல்லையா? லாரா மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்க போயிட்டு தான் அவன் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பலையா அப்போ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் நம்மகிட்டே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்குலேருந்து மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே எங்கள் ஹவுஸோட ஃபஸ்ட்டு வாரிசுங்கிற மாதிரி
கொஞ்சிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்குற அந்த இதுக்கும் யாருமே டேக்கிட்ட ரொம்ப பேசலை. பேபி கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. பேபி வேற குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக வேற இருக்கா. நல்லா ஸ்மைல் வேற பண்ணுதா, நல்லா க்ரை வேற பண்ணுதா. அவங்களுக்குலாம் அது அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அவ்வளோ ஹாப்பி. டேயெல்லாம் மறந்துட்டாங்க. பேபியை வச்சுக்கிட்டே அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருந்தா நம்ம ஜெமினா தான் பக்கத்தில் உட்காந்துட்டு, டேயாங் ஏன் உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்டா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்போ ஹவுஸ்க்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வந்திருப்பாங்க. நம்ம பேபி மாம் பக்கத்தில் மட்டும் கிடையாது. எல்லாருமே பேபி ஹேண்ட்ஸில் வச்சுட்டு டேக்கு நல்லாவே ரெஸ்ட்டு கொடுக்காங்க. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்தா ஏம்மா நீ கவலைப்படுற, அந்த பேபி இல்லாட்ட இந்த பேபி இருக்கேம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா பக்கத்துலேயே பட்டிருக்குது. இந்த மாதிரி கோபுரா பட்டிருக்க மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு டேக்கு பயங்கரமாக ஸ்மைல் வருது. கோபுராவோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எப்போதுமே இந்த ஹவுஸில் அதிக லவ் என் மேலே வச்சுருக்குது உன் டேடை தாண்டி நீ தாண்டானுங்கிற மாதிரி கோபுரா கிட்ட வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா இப்போ பேபி வேற போட்டாயிடுச்சுல. இப்போ ஒரு 2 days ஆயிடுச்சு. 2 days கழிச்சு இப்போ நம்ம பெட்ரூமில் நம்ம பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கிறத ஒர்க்கு முடிஞ்சு வர நம்ம ஜொங்குக்கு பார்த்து, பேபி ரொம்ப பெரிய ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜொங்குக் இப்படியா ரூமுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, டேய் என்னோட ரூம்டா, எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி தானே வருவேன். நாக் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன அதர் பர்சனோட ரூமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காரவும், ஏன்டா என் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்க, பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி இந்த மாதிரி நீ ஃபீட் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல இந்த பேபிக்கும் எக்கச்சக்கமாக நிறைய ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இப்படி சொல்கிறத கேட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து ஜொங்குக்கோட ஃபேஸ் முழுக்க கவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி கவர் பண்ணால் என்ன ஆச்சு பேபி, இப்படி என் முன்னே இருக்காட, அப்படி இருந்தால் இப்படி தான் பெட்ஷீட்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பெட்ஷீட்டை நம்ம ஜொங்குக்கு எடுக்கலாங்கிற மாதிரி போனால் பெட்ஷீட்டை எடுத்தால் ஜொங்குக்கு பிற கோவத்தில் என்ன மாதிரி நடந்துப்பேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா எந்த மாதிரி பெட்ஷீட்டை போட்டு விட்டாரோ அதே பொசிஷனில் முன்னாடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கத நம்ம நோட் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லை, லாரா இப்போ ஹவுஸில் கிடையாது. ஏன்னா ஜாக் டெத் ஆகிட்டானுங்கிறது லாராவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிமினா வேற இப்போ சேஃப் ஆகிட்டார்ல, எல்லாருமே ஹவுஸ்க்கு போயிட்டாங்களே, அப்போ கண்டிப்பாக நம்ம தான் இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறத பாய்ஸஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இனி ஹவுஸ்குள்ளே போனால் ஜொங்குக்கு நம்மளை சும்மா விட மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஜெமினாவுமே லாரா பண்ண மூமெண்ட்டை சொல்லலை, அதை மறந்துட்டாரு, சொல்லவே இல்லை. டேயுமே அதை சொல்லவே இல்லை. டேக்கே லாரா சொல்லிட்டு போன அந்த வேர்டு தான் திங்க் ஆகுது. ஜொங்குக்கு நம்மளை சும்மா தான் திங்க் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் திங்க் பண்ணோம். பேபி சேஃபு, டே சேஃபு, இப்போ சேஃபாக ஹவுஸில் இருக்கான். அந்த லாராங்கிற தொல்லை இங்கே இல்லவே இல்லை. ஒரு வேளை அன்னைக்கு ஜாக்கை கில் பண்ண சொல்ல லாராவையுமே நம்ம பாய்ஸை கில் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நம்ம ஜெமினா நினச்சிருவாரு. இப்போ வரைக்கும் லாரா அந்த பிளேஸில் இருக்கான்ங்கிறது ஜிமினாவுக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக அவர் ஹஸ்பண்டு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணால் இப்போ பேபிக்கு மில்கெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு பேபிக்கான டோட்டல் அப்படியே நம்ம படுக்க வச்சுட்டு, சரி நம்ம போய் ஸ்லீப் பண்ணலாங்கிற மாரி பெட்டில் படுக்க போனால் டேக்கு மேலே நம்ம ஜொங்கு கோவர் ஆகுறாரு. இது என்ன பேபி, பேபிக்கு மட்டும்தான் அப்போ இல்லாமா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நீ சொன்னதை கேட்டுட்டு அப்படியே உட்காண்டோம்ல, வந்தோடனே ஸ்லீப் பண்ண போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவரானா, ஜங்குக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாது, இன்னொரு 3 hours கழிச்சு மறுபடியும் பேபி க்ரை பண்ணும், அது பாட்டுக்கு வேணால் க்ரை பண்ணுது பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தோம் டேயுமே நம்ம ஜங்குக்கிட்ட எந்த ஒரு அந்த இக்னோர் பண்ணுற மூமெண்ட் எதுவுமே பண்ணல, அதுக்கு அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கிட்டு இருந்தோம். என் பேபி அதே சொன்ன மாதிரி 3 hours கழிச்சு கட்டுது, க்ரை பண்ணுது. இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஐயோ இந்த பேபி வேறு ஏன்டா இந்த மாதிரி ப்ளே பண்ணுதோ, அவனே இன்னைக்கு தான் ஏதோ என்கிட்ட க்ளோஸாக இருக்கா, ஏன்டா இப்படி கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு செம காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டானா எப்படி நம்ம ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆனாகி ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்ட வேறு ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. ட்ரேயாங்
நோ ட்ரையாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு பெட்டில் பொறுமையாக வந்து உட்காந்துருக்காரு. எவ்வளோ நேரம் தான் நடக்க முடியும்? அதனால் அப்படியே பொறுமையாக பெட்டில் வந்து உட்காந்துட்டு ஸ்லீப் பண்ணு ஸ்லீப் பண்ணு ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி பேபி பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஜங்குக்கிட்ட டேயோட தைஸில் பட்டுக்கிட்டு நானும் ஸ்லீப் பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம டேயோட டொமாக்ஸை கிள்ளிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே காண்டில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா பேபி பேபி நம்ம அப்படி இப்படி தான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தோம். அதுக்கு மேலே க்ளோஸாக இருக்குல்லையே, அதுக்குள்ளே பேபி எழுந்துருச்சே. 3 ஹவர்ஸாக நீ என்கிட்ட ப்ளே தான் பண்ணிகிட்ருக்க. ஆனால் நான் அதுக்கு மேலே எதுவும் பண்ணலையே. ஜஸ்ட்டு கிஸ்ஸு ரப்பு தானே பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு வேணுமே. ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா பில்லை வச்சே அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நம்மகிட்டே திட்டுறாரு. போ பேபி, நீயும் மோசம், அவன் ஹேண்டில் இருக்க பேர் அதுவும் மோசம். நல்லா ஃபீல் பண்ணபடி அப்படி ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே புலம்பிகிட்டு இருக்காரு. 3 ஹவர்ஸுமே நம்ம ஜங்கு கிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கிஸ் பண்ணி ரப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஒரே சிரிப்பாக வருது. ஜங்குக்கு இந்த மாதிரி டைஸில் பட்டுருந்துட்டு பேபி மோசம், மாமா மோசம், இந்த கோபுரா மட்டும்தான் இங்கே இல்லைன்னா அதுவும் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போது பேபி ஒரு தொட்டலில் படுக்க வச்சுருப்பாங்களா, அந்த தொட்டலில் தான் கோபுரா படுத்துருக்குது. இப்போ பேபிக்கு பாடி கார்டு நம்ம கோபுராவுக்கு இந்த மாதிரி கோபுராவை கூப்பிட்டதோட டேடி என்னடா நம்மளை கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி கோபுரா அப்படியே எழுந்து பார்க்குறது. இந்த மாதிரி எழுந்து பார்த்தா டேய் உன்னை நான் கூப்பிடவே இல்லை, அங்கேருந்து வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்க ஜங்குக்கு பார்க்க டேக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. சிரித்தபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி பேபியை ஒரு ஹேண்ட்ஸில் வச்சு லைட்டாக ஒரு மாதிரி ஷேக் பண்ணபடி ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. 2 பேபியும் நம்ம டேக்கி ஸ்லீப் பண்ணிடுச்சு. 2 பேபியை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பொறுமையாக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த குட்டி பேபியை கொண்டு வந்து கோபுரா பக்கத்துலேயே படுக்க வைக்கிறாரு. கோபுரா பேபி பத்திரமா பார்த்துக்கோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் சொல்லிட்டீங்களாம்மா நான் பேபி எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வால் இருக்கும்ல நீளமாக, அந்த வாலை தூக்கி ஏதோ பெட்ஷீட் மாதிரி பேபி மேலே போட்டுக்கிட்டு, ஏன்னா அவள் அந்த தாண்டி யாரும் பேபி வந்து தூக்க முடியாதான் இந்த மாதிரி போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கி சிரிப்பு வருது. ஒன்றை பக்கத்தில் விட்டுருக்க சொல்ல என் பேபிக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கோபுராவுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணபடியே நம்மகிட்டே ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜங்குக் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கிட்டு ஒர்க்குக்கு வெளியே போயிருப்பார். டேடாங் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறாரு. இப்படி எழுந்துக்கிட்டால் தொட்டலில் பேபி இல்லை, கோபுராவும் இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி மிம்மாம் ஜிமினா ஆங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டே ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்தேன். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேபியோடு வந்தா. ஜிமினாவோட வீட்டுக்கு கீழே தான் கோபுரம் இருக்குது. ஏன்னா நம்ம பேபி சேவ் பண்ண மாமா ஆர்டர் போட்டிருக்காங்களே, அப்போ கோபுரா எப்படி இருக்கும், பேபி பக்கத்தில் தானே இருக்கும். அதுவும் பேபி பக்கத்துலேயே இருக்குது. ஜிம்மி நீட்டாக வச்சுருக்கியா? ஆமாண்டா. ஜங்குக்கு எழுந்து ஒர்க்குக்கு போக சொல்ல பேபி எழுந்துருச்சு. க்ரை பண்ணாலும் க்ரை பண்ணுவா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னான். ரூம்குள்ளே வந்து பார்த்தேன், அதேமாரி பேபி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் மில்க்கு கொடு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பண்ணேன். பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடியே அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரு செகண்டில் பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாரி பேபிக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாரி மில்க்கை ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். கோபுரா அப்படியே பக்கத்துலேயே வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா இப்போ பேபி டேயோட ஹேண்ட்ஸில் இருக்குல்ல, அதனால் அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஹாலில் தான் டேயோட ஹேண்ட்ஸில் பேபியே இல்லை, பேபியை கொடுக்கவும் இல்லை. எல்லாரோட ஹேண்ட்ஸ்லேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் நம்ம பேபியை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாங்க, கொஞ்சுறாங்க, ப்ளே பண்ணி விளையாடுறாங்க. ஏன் ஸ்லீப் பண்ணிடுது பேபி. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் அப்போ கூட ஹேண்ட்ஸ்லேருந்து பேபியை கீழே வைக்கலை, யாராவது ஒருத்தர் ஹேண்ட்ஸில் வச்சிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே தான் என்ன மாதிரி ஒரு ராஜ டோர்னடா உனக்கு. ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்று அப்படியே கீழே கூட வைக்காமல் தூக்கிட்டு சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹவுஸ்குள்ளே ஜாயின்டட் என்ட்ராகி பேபி போட் ஆகி 1 month கிட்ட ஆக போதில்ல. பேபிக்கு நேம் வைப்போம்.
அதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி சொல்லிட்டேன். ஒரு பிளேஸில், அதாவது ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி ஒரு பெரிய ஹாலில் இந்த மாதிரி பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பேபிக்கு நம்ம நேம் வைக்க போகிறோம். என்ன மாதிரி நேம் வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது மாஃபியா ஃபேமிலியில், அப்போ மாஃபியா ஃபேமிலிக்கு ஏற்றபடி கெட்டா பேர் வைக்கணும்னு ஆளுக்கு ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னால் யாருக்குமே யார் சொல்கிற பேருமே பிடிக்கலை. இந்த மாதிரி என்னடா என்ன பேர் சொன்னாலும் ஒன்றுமே பிடிக்கலைங்கிறீங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பேப்பரில் நேமை எழுதி ரோல் பண்ணி போட்டுட்டாங்க. போட்டுட்டு டேயுமே அதில் நேம் எழுதி ரோல் பண்ணி போட்டிருக்காரு. இப்படி எல்லாருமே ரோல் பண்ணி போட்டுட்டு கோப்ராவை தான் வந்து எடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்க சொன்னால் கோப்ரா சரியான ஒரு பேட் பாய் பொழுக்குங்க. சீட்டிங் நல்லா பண்ணுறாரு. டேயோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் நம்ம கோப்ராவுக்கு நல்லா ஃபீல் ஆகும்ல. இப்போ டே எழுதுனது, டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து வந்ததெல்லாம் அந்த பேப்பரில் அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கும்ல, அந்த இடம் லைட்டாக ஸ்மெல் பண்ணபடி டேயும் சொன்ன நேம் தான் வரணும்னுக்கிறதுக்காக டே எழுதி போட்ட பேப்பரை கரெக்டாக தூக்குறாரு. இந்த கோப்ரா தூக்குற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேயோட அந்த பாடி ஸ்மெல்லை ஃபீல் பண்ணி எடுத்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸ் எல்லாம் ஷாக். ஆனால் நம்ம கோப்ராவுக்கு வந்து இந்த ஸ்மெல் பண்ணுற பவர் நல்லா இருக்குங்கிறது தெரியும். நம்ம அதாவது நம்ம கோப்ராவோட மாமா வந்து கஷ்டப்படக்கூடாது தான். அதுக்காக நம்ம பேபி டேயோட பேபி வந்து மாமா ஹாப்பி படுறதுக்கு அவங்க பேப்பரை கரெக்டாக எடுத்து டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த ஜங்குக்கு ட்ரைனிங் தான் கொடுத்தான், இதெல்லாமா கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கற்றுனான். ஒர்க்குக்கு வெளியே போகணும் ஜங்குக்குமாருக்கும் உள்ளே என்ட்ராகிறவர், நான் யாருக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கோப்ராவுக்கு தான்டா அந்த டைகர் தான் ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த கோப்ராவுக்கு அதே பழக்கத்தை கற்றுக் கொடுத்து வச்சுருக்கேன். அது என்ன மாதிரி நேமை செலக்ஷன் பண்ண சொன்னால் கரெக்டாக டே எழுதி போட்டதை பார்த்து எடுத்து கொடுக்குறான். கண்டிப்பாக அது டே எழுதுனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜேகோப்பும் ஆரம்பம் கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டுனா அப்படிலாம் என் பேபி சீட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கோப்ரா கிட்ட வந்தா, ஆமாண்டா நான்லாம் சீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஹெட்டை ஒரு மாதிரி நாக் பண்ணி இந்த மாதிரி நாக் பண்ணோம். கோப்ரா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு சீட்டிங் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் உண்மையாக பேசுது. ஆமாங்கிற மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணி காட்டுது. அதில் நம்ம ஜங்குக்கு புரிஞ்சிடுச்சு, நீ சரியான பேட் பாய் தான்டா, மாமா கூல் பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதுக்கும் ஃபேஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணி ஆமானுங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி பேசுகிறத மார்க் நோட் பண்ணிவிட்டு நல்ல டேடு நல்ல சன்னு என்ன மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேக் சைட்லேருந்து கோப்ராவையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணாட்டே அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அதில் குக்கிங்கிற மாதிரி நேம் இருக்குது பார்த்துட்டு நான் எழுதின நேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் சொல்கிறோம்ல அந்த கோப்ரா ட்ரீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கோப்ரா அவ்வளோ வெறியும் பார்த்து கட்டுது. இந்த மாதிரி கடிக்க வர சொல்ல அப்படி மவுட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படி ஸ்னேக்ஸ்லாம் இப்படி அட்டாக் பண்ண சொல்ல எப்படி மவுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி கட்டும். அந்த மாதிரி கட்டுது. என்ன நான் சீட் பண்ணலை, நான் கரெக்டாக தான் சீட் எடுத்து கொடுத்துருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கோப்ரா அவ்வளோ வரையும் பாட்டு கட்டுது. டே ஜங்கு கோப்ரா ஓவராக கட்டுது பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுகர் திட்டுனா, ஏன் பேபியை திட்டுறீங்க, அவங்க மாமா எழுதுன பேப்பர் வந்துருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியானா நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறீங்களா, அதான் அவன் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் சீட் தண்டா பண்ணியிருக்கான், டே கோப்ரா கீழே இறங்கடா மண்டல் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லவும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நிற்க ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ரோல் பண்ணிட்டு ஜங்கு கூட ஷோல்டரில் இருந்தபடியே பயங்கரமாக கட்டுது. அதாவது நம்ம பாய்ஸஸ் கூட ஃபைட் பண்ணுது, நான் சீட்லாம் பண்ணலை, அதான் நேமுங்கிற மாதிரி இப்படி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு இந்த கோபுரா எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் ஃபைட் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நம்ம கோபுரா முன்னாடி வந்துட்டு எல்லாரையும் பாட்டு கத்துதில்ல, ஜங்குக்கு கூட அந்த மாதிரி பாட்டு கட்டியிருக்கும்ல, நம்ம கோபுரா முன்னாடி வந்து நிற்கவும் கோபுரா அப்படின்னு நம்ம நோட் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லு, அங்கே எல்லோரும் சொல்கிற மாதிரி நீ சீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த அம்மா கோப்ரா மாமுக்கிட்ட செமையாக சரண்டர் ஆகுறாரு. வேகமாக நம்ம டேயோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஆமாங்கிற மாதிரி டேயோட லெக்க வர ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணுறதை பார்த்துட்டு பத்தியா டே எங்களெல்லாம் பார்த்து என்ன கட்டுனடா, அது என்னடா டே கிட்ட போனோன்னு இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கோப்ரா பார்த்து மற்ற பாய்ஸஸ் எல்லாம் கட்டுனா கோப்ரா அப்படியே டேக்கு பின்னாடி இருக்கிற பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு வாய் அந்த மவுட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுது. சும்மா தேவையில்லாமல் கட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேற காட்டுது. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு இந்த கோப்ராவுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் காண்டானா டக்குன்னு டேயோட ஷோல்டருக்கு
கீழேருந்து மேலே வந்துடும். மேலே வந்துட்டு பேக் சைடில் இருக்க பாய்ஸஸையும் ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஜங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம கோப்ரா தான் யாரையுமே கண்டுக்காத மாரி டேயோட ஷோல்டரில் அமைதியாக உட்காந்துக்குது. இந்த மாதிரி உட்காந்துட்டோம். நீ வர வர ரொம்ப நாட்டியாக ப்ளே பண்ணுற கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கிங்கிற நேமே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி இந்த நேம் நல்லாடா இருக்குது, குக்கினே நேம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன நேம் வச்சுக்கலாங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நாளைக்கு உன்னோட சன்னுக்கு குக்கிங்கிற மாதிரி நேம் வைக்கிறது தான் நாங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் நேமை செலெக்ஷன் பண்ணால் உன் கோபுரம் இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி அவளை வேறு திட்டுனா, மறுபடியும் என்னையாடா திட்டுறீங்கிற மாதிரி மவுட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இது டே நோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரிலாம் எல்லாரையும் திட்டக்கூடாது, என்கிட்ட இவ்வளோ அமைதியாக இருக்க, அது என்ன மற்றவங்களெல்லாம் திட்டுற, கட்டுற, கடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோப்ரா கிட்ட பேசினா கோப்ரா அப்படியே அமைதியாகுது. இந்த மாதிரி அமைதியானா இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம டே தான் பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி பெட்ரூமில் நடந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி பெட்ரூமில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருந்தேன். பேபி ஸ்லீப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேபி ஸ்லீப் ஆனால் பொறுமையாக நம்ம டே அந்த தொட்டிலில் படுக்க வச்சுட்டு கோப்ராவை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் கீழே ஃப்ளோரில் உட்காந்துருந்த டேயோட ஃபீட்டுக்கிட்ட உட்காந்துருந்த கோப்ரா பேபி தொட்டிலுக்கு போயிடுச்சுல, இனி என்ன செய்யணும், பாடி கார்டு ஒர்க்கை போடணுங்கிற மாதிரி கரெக்டாக பேபி பக்கத்தில் அப்படி சுருண்டு பட்டுட்டு பேபியும் டேயும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கோப்ரா எப்படி ஸ்லீப் பண்ணும் அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால், சரி கோப்ரா பக்கத்தில் வந்துட்டான், இனி பேபி பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ரொம்ப டயர்டாக இருக்குது, லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே என்ன செய்வார்னா ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போவார். இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனோம். இப்போ தான் நம்ம ஜங்குக்கு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி பேபி தொட்டிலில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கட்டும் ரெஸ்ட் ரூமில் நம்ம டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்க சவுண்டுமே கேட்குது. வாவ், இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா தொட்டிலேயே அப்படியே தூக்கிடுவார். குண்டு கட்டாக தூக்கிட்டு நேராக மிம்மாமோட ரூமுக்கு போயிட்டார். இந்த மாதிரி போனால் ஏன்டா அங்கே தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஒரு 5 ஹவர்ஸ் பேபி நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபியை கொண்டு நேராக மிம்மாமோட ரூமுக்குள்ளே வச்சுட்டு 5 ஹவர்ஸ் கழிச்சு டேயே வந்து வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வர நம்ம டே தொட்டிலுங்காங்கல்ல பேபியும் காங்கலங்கிற மாதிரி பதட்டத்தில் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளே என்றாகிறாரு. என்ன ஜங்குக்கு இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க, பேபியை காங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபியை காங்கலையா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். இங்கே தான் ஸ்லீப் பண்ணிவிட்டு வச்சுட்டு போனேன், பேபியை காங்கலை, தொட்டிலோடையே காங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேபி தேவையில்லாமல் க்ரை பண்ணாண்ட, ஜங்கு பையன் நான் காங்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே காண்டா அப்படியே திரும்பினோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, பையன் காணாமல் போனதுக்கு காரணம் நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, என்ன அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த திருட்டு பையன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டவலை தூக்கி நம்ம டே நம்ம ஜொங்குக்கு பட்டு வீசுவார். இந்த மாதிரி வீசணும். அந்த டவலை கேட்ச் பண்ணபடியே டே கிட்ட நம்ம ஜொங்கு க்ளோஸாக வேண்டும். நேற்று மின்டர்நெட்டு எல்லா டேஸுமே உங்கள்கிட்ட ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்கு. பேபி பக்கத்தில் இருந்தால் நீ ப்ளே பண்ண அலோவ் பண்ணவே மாட்டேங்கிற. நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்க சொல்ல நீ பண்ணுற மார்னிங் சவுண்டில் தானே பேபி எழுந்துக்கிறான், ஆண்டா ரூம்லேயே இருக்கான்டான்னு மாம்கிட்ட கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு முழுக்க நீ என்கிட்ட மட்டும்தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக நம்ம டேட்ட பேசிட்டு டேவோட ஃபேஸ் எல்லாம் இப்படி ரப் பண்ணி சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம டே கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு. டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தோம். ஜங்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணேன், நான் தான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் தானே பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இவ்வளோ ரூடாக ஹார்ஷாக பண்ணுறேன், ரொம்ப பெயினாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட எவ்வளோ கட்டினாலும் சரி, எவ்வளோ மார்னிங் சவுண்டு கொடுத்தாலும் சரி, டே கிட்ட ரூடாக ரொம்ப ஹார்ஷாகவே ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் வரைக்கும் பேபி இவங்க ஹவுஸில் இவங்க ரூமில் கிடையாது, மிம்மாமோட ரூமில் தான் இருக்கும். பேபியுமே மிம்மாம் ரூமில் எழுந்துக்கவே இல்லை, ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி மார்னிங்கே நம்ம ஜங்குக்கோட ரூம் டோரை ஜான் டாட் நாக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் ஐயை ஓப்பன் பண்ணி டே மேலே ஹோவரான பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயை விட்டு அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு டே மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வேறு ட்ரெஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணால், டே டைம் ஆயிடுச்சு, இன்னுமா ஃப்ரெஷ்அப் ஆகாமல் இருக்கிற, அந்த பிளேஸ்க்கு போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 செகண்ட் மட்டும் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நம்ம டேயை வந்துட்டு எழுப்புறாரு. இப்படி எழுப்புனா ஜங்குக் ரொம்ப பாடிலாம் பெயினாக இருக்குது, நான் எங்கேயும் எழுந்துக்க மாட்டேன். ஐயோ பேபி, சாரி பேபி, இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டேங்கிறதே மறந்துட்டேன் அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு டேயை அப்படியே பிராட சொல்லி தூக்குனபடி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ஜங்குக்கு ஏன் இப்படி ப்ளே பண்ணுற, டயர்டாக இருக்குங்கிறோம்ல, நேற்று நைட்டு முழுக்க என்னை ஸ்லீப் பண்ண விடாமல் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டேன், திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இல்லை, குக்கிக்கு இன்றைக்கி நம்ம நேம் வைக்க போகிறோம்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அதான் டேட் வந்துட்டு எழுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன டேட் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயே வேகமாக போய் சவர் முன்னாடி நின்று ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் பண்ணால் என்ன பயங்கர டயர்டில் இருந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிக்கவும், டே ப்ளே பண்ணி விளாடுற டேடி பாய், மாஃபியா பாய், தள்ளி போ, எதாக இருந்தாலும் பறவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பறவை தான் உன்கிட்ட ப்ளே பண்ண முடியும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பட் அங்கே அந்த பிளேஸுக்கு போய் குக்கிக்கு நேமை வச்சுட்டு வந்து உன்கிட்ட பயங்கரமான ஒரு ரிவார்டாக கேட்பேன், நீ எனக்கு தர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நைட்டு முழுக்க நான் கொடுத்த ரிவார்டு பட்டலையோ அப்படிங்கிற மாதிரி வேற நம்மகிட்டே கேட்குறாரு. அதெல்லாம் பட்டலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வந்தால் டேக்குக்கு தான் லேட்டு. மட்டை எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஏன் கோபுராவே ரெடி ஆகி நம்ம குக்கி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, கோபுரா நீயுமாடா வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாங்கிற மாதிரி வேற சொல்லி இந்த மாதிரி சொன்னோம். சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு, அந்த மேரேஜ் கால் மாதிரி ஒரு கால் ரெடி பண்ணாங்களா, அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. அந்த பிளேஸில் ஜான் டாட் வந்து மாஃபியா ஃபேமிலியில் நியூ பர்சன்ட்டுங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்க பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம குக்கி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி ஹேண்ட்ஸ்லாம் தூக்கி காட்டுறாரு. இவனை இந்த பேபியோட நேமை நாங்கள் குக்கின்னு வச்சுக்கிறோங்கிற மாதிரி குக்கியோட நேமை 3 டைம்ஸ் காற்றுல சொல்லிவிட்டு சுகர் வாட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கி செம ஹாப்பியாகவே இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதே பிளேஸ்க்குள்ள தான் லாரா நிற்கிறான். இந்த மாதிரி லாரா நிற்கிறத பார்த்து ஜிமினா ஷாக் ஆகுறாரு. ஹேய், நீ இன்னும் டெத் ஆகலையாடி அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகி பக்கத்தில் டே நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட வந்துட்டேன். இந்த பிளேஸில் லாரா இருக்கிற மார்க் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட வந்து சொல்ல வருவார். இந்த மாதிரி வந்தேன், டேயை ஜிமினா கூப்பிட, ஜங்குக்க மார்க்கு கூப்பிட, இந்த மாதிரி பக்கத்தில் நின்று டேக்குக்கு 2 பேருமே பிரிகிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சா ஜிமினா, லாரா இன்னும் டெத்தே ஆகலடா, நான் கூட நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சேர்ந்து லாராவை கில் பண்ணிட்டாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கா, அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸை பாயிண்ட் பண்ணி காட்டணும். அங்கே லாரா இல்லை, ஹே நான் அங்கே தாண்டா பார்த்தேன், நீ வாடா மண்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகோ போயனோட ஹேண்ட்ஸில் மிம்மாமோட ஹேண்ட்ஸில் தானே இப்போ பேபி இருக்குது, ஒருத்தர் மட்டும் விட்டு தானே பேபியை வச்சு பார்த்துட்ருக்காங்க அந்த ஸ்டேஜில். அதனால நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு நேராக கீழே இறங்கினா மார்க்குமே நம்ம ஜங்குக்கிட்ட லாரா இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் இந்த பிளேஸ்க்கு எப்படி வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக கீழே இறங்கி வருவார். இந்த மாதிரி வந்தால் நம்ம வீமீன் முன்னாடி கரெக்டாக லாரா என்ட்ராகிறா. இந்த மாதிரி என்ட்ரானா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு லாராவை நோட் பண்ணா, என்னடா என்ன என்னை பாட்டோன்னு ஷாக் ஆகிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஏன் ஆன்சர் எடுத்து ஆகுதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா காண்டாகி லாராவோட நெக்கு கிரிப்பை பிடிச்சி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்னா, டேய் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா, டேயா நான் சொன்னதை நீ நம்பவே இல்லைல்ல, இப்போவும் சொல்கிறேன், உன்கிட்ட ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்கான், அது ட்ரூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ஜங்குக் என்னை தேடி வரலை, கில் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, என்னை ஃப்ரீ பண்ணி விட்ருக்கான். அவனோட பிளேஸ்க்குள்ளேயே நான் எப்படி பாடி கார்ட்ஸோட ப்ரொடெக்டெல்லாம் தாண்டி உள்ளே வந்துருக்க முடியும், இப்போவாவது புரிஞ்சுக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினாவுக்கு ஒன்றும் புரியாமல் லாராவோட நெக்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தா. நம்ம டேக்குமே என்ன பேசுனே தெரியல. அந்த பிளேஸ்லேருந்து நேராக ஸ்டேஜுக்கே போகிறாரு. அங்கே என்னடா அவள் சொல்லிகிட்ருக்கா, உன்ட்ட என்னடா அவள் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தா லாரா இந்த மாதிரி டேயை குழப்பி விட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ரெண்டு போகலான்ங்கிற மாதிரி போனால் இப்படி போகிற லாராவுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி வந்து நின்னோம். ஜங்குக்கு பார்த்த ஷாக்கில் லாரா நிற்கிறதும் ஜங்குக் லாராவை பட்டபடி நிற்கிறதையும் ஸ்டேஜில் பேபி பக்கத்தில் வந்து நிற்கிற டே பார்க்குறாரு. பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இப்போ எப்படி லாரா டே கிட்ட ஒரு பிளேஸில் பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அதே பிளேஸில் லாராவுக்கு பின்னாடி ஜேகே நிற்கிறதும், அதாவது 2 பேரும் பக்கத்தில் இப்போ நிற்கிறாங்க. அந்த பொசிஷனில் ஸ்டேஜில் நின்னபடியே நம்ம டே நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக் கோவமாக லாராவை பார்த்து முறைச்சான், ஏன்னா ஜங்குக் ரொம்ப கோவமாயிட்டியா என்ன,
ஹா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இது உன் பையனோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு, அவனுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனு. என்ன ஏதாவது பண்ணி உன் பையனோட ஃபங்க்ஷனை பிரேக் பண்ண போறியா என்ன? உன் ஃபேமிலியே மொத்தமாக ஹாப்பியாக இருக்குது. சும்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்க்கணுன்னு இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ப்ராப்ளம் பண்ணதுக்கெலாம் நான் வரல. பார்த்துட்டேன், அவங்க 2 பேர்கிட்டையுமே பேசிட்டேன். கிளம்பலான் தான் திரும்பினேன். நீ முன்னே வந்து நிற்கிற. என்ன பண்ண போகிற? என்னை அட்டாக் பண்ணி கில் பண்ண போறியா ஜங்குக்? அப்படின்னு என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா, உன்னோட சன்னுக்கு இங்கே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குது மொத்தமும் பிரேக் ஆகி ஹாப்பியாக இருக்கிற அந்த பிளேஸ் சேடாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் இன்றைக்கி உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன்டி, ஆனால் நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ எப்போவுமே என்ன ஒன்றும் பண்ணிக்கிட மாட்டடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிராஸ் பண்ணபடி ரொம்ப நார்மலாக லாரா அங்கேருந்து போனோம். இங்கே வந்து என்ன பேசிக்கிறாங்கங்கிறது டேக் எனக்கு தெரிய பார்ப்ப போடு. நம்ம ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டார்ல, இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம டேக்கு முழுக்க முழுக்க லாரா சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபுல்லாகவே திங்க் பண்ணிடுவார். இப்படி திங்க் பண்ணிவிட்டு அவருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி க்ரையிங் ஆகிடு. பேபி அங்கனே நம்ம பாய்ஸஸ்கிட்டே விட்டுட்டு இன்னொரு பிளேஸில் போய் உட்காந்துருந்து, அப்போ லாரா சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி இங்கே எழுதிட்டு இருந்தோம். டே பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி, அங்கே பேபிக்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தியரி வெயிட் பண்ணோம். லாரா உங்ககிட்ட வந்து என்ன பேசுனா, அவள் ஏதாவது உன்னை கொல்லப்படுறதுக்கு உன்னை டென்ஷன் ஆக்கிறதுக்குன்னு தான் ஏதாவது வந்து பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொன்னோம். இல்லை, அவள் என்கிட்ட எதையுமே குழப்புற மாதிரியும் பேசல, நான் டென்ஷன் ஆக்கிற மாதிரியும் பேசல, அவள் நார்மலாக தான் பேசினா அப்படிங்கிற மாதிரி டே சொன்னா. டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, இங்கே பாரு டேயாங், அவள் நம்மளோட எனிமி, கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணதுக்கும் உன்னை டென்ஷன் ஆக்க என்ன டென்ஷன் ஆக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பான். நீ தேவையில்லாமல் அவளை பற்றிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்காத. உனக்கும் பேபிக்கு எதுவுமே ஆகாது, ஓகேயா? டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஹக் பண்ணபடி, டே கொஞ்சம் சேடாக இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு ஃப்ரீ பண்ணோம். நம்ம டேயுமே நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி இருந்தால், இப்போ அந்த பிளேஸில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாரோட ஹேண்ட்ஸில் தானே பேபி இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹேண்ட்ஸில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேபி லைட்டாக ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த தொட்டலில் படுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி படுக்க வச்சோம். அந்த பிளேஸில் லாரா ரெடி பண்ண 2 பர்சன்ஸ் அந்த தொட்டலை, அதாவது தொட்டலில் ஒரு மாதிரி பாக்ஸ் தானே, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல இருந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற நம்ம குக்கியை தூக்குனபடி வேற ஒரு பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம குக்கியை கிட்னாப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணுறது கூட பாய்ஸஸ்க்கு தெரியாமல் அந்த பிளேஸில் அவன் தொட்டலில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தான் இப்போ ஜங்குக்கு பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு சரி நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் வந்து நோட் பண்ணால் பேபி இல்லாத மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி ஜங்குக்கு பேபி மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி அங்கே வந்து நோட் பண்ணால் லாஸ்ட்டில் நம்ம ஜேகுப்பும் வாங்கி தொட்டியில் வந்து போட்டிருப்பாங்க. நான் இப்போ தாண்டா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே இருக்கிற யாரோ ஒரு பர்சன் தான் என் பேபி எடுத்துருக்கீங்க, யார் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம கோவமாக கத்துனா. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி அந்த பிளேஸில் இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. என் பேபியை ஒழுங்கு என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே கையை வச்சதுக்கு நீங்கள் என்ன மாதிரி இந்த பிளேஸில் பெயின் அனுபவிப்பேன்னு தெரியாது, ஒழுங்காக ஏன் பேபி ஏன் பக்கத்தில் கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜொங்கு கட்டுனா நம்ம குக்கியை கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்க அந்த பிளேஸை விட்டு போயிருந்திருப்பாங்க. கரெக்டாக லாராவோட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இந்த பிளேஸ்லேருந்து லாரா காரை விட்டு வெளியே போனது 2 பர்சன்ஸ் வந்து பேபி தூக்கிட்டு போன மூமெண்ட்டையுமே வெளியே இருக்கிற பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஏதோ 2 பர்சன்ஸ் பேபி தூக்கிட்டு போன மாதிரி தெரியுது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னத்தடா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவன் ஏன் பேபியை வந்து தூக்கிட்டு போயிருக்காடா, அவள் காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக நம்ம லாராவோட காரை ஃபாலோ பண்ணபடி போனோம். நம்மகிட்டே பயங்கரமாக அழுறாரு. இந்த பிளேஸ்க்கு லாரா வந்து இதான் வந்தா என்னை டென்ஷன் ஆக்கினது மட்டும் இல்லாமல் இப்போ என் பேபியை தூக்கிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதா. இப்போது நம்ம பாய்ஸஸில் மட்டும்தான் இந்த பிளேஸில் உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுவருந்த மாதிரி அழுதம். லாரா ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் கொண்டு வந்து கரெக்டாக அந்த பேபியை வச்சுருக்கான். அவள் ஹேண்ட்ஸில் ஒரு சோஃபா மாதிரி அந்த இதில் வச்சுட்டு பேபி பார்த்துட்டு இருக்கா. நீ தான் ஜங்குக்கும் டேக்கும் போட்டான பேபியா, உன்னை என்னெல்லாமோ பண்ண, நீ இந்த வேர்ல்டுக்கே வரக்கூடாதுன்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை தெரியுமா,
உன்னோட மாம் ரொம்ப சேஃப் பண்ணி உன்னை இந்த பிளேஸ்க்கே கொண்டு வந்துருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை பற்றி எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு, என்னடா நான் சொன்ன ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுங்க, இந்த பேபி ஜங்கு கூட ஹன்ஸ்க்கு கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி மணியை கொடுத்துட்டு லாரா மூவ் ஆன் ஆகணும். அந்த 2 பர்சன்ஸுமே நம்ம குக்கியை அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தோம். குக்கி பக்கத்தில் இருக்க கோப்ரா அப்படியே குக்கியை விட்டு வேகமாக இழுந்துக்கிட்டு இந்த மாதிரி கோப்ரா அந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஸ்னேக்குங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுதபடி அப்படியே லாரா விட்டு மூவ் ஆன் ஆகி ஓடுனோம். இந்த பிளேஸில் கோப்ரா இருக்கிறத பார்த்துட்டு லாரா செம ஷாக்கானா கோப்ரா செம்ம கடுப்பில் நேராக லாராவை அட்டாக் பண்ண வரும். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தால் அந்த பிளேஸுக்குள்ளே இப்படி வெளியே ஓடிட்டு இருந்த பாடிகார்ட்ஸ் திரும்பவும் உள்ளே என்ட்ராகி வராங்க. லாரா கிட்டே வராங்க. இந்த மாதிரி வந்தால் என்னாச்சுங்கிற மாதிரி லாரா திரும்பி பார்த்தா முன்னாடி கோப்ரா பின்னாடி நம்ம பாய்ஸஸ் இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம லாரா செம்ம ஷாக்கிங்கில் நோட் பண்ணோம். கோப்ரா அந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு தேங்க் காட் கோப்ரா குக்கி கூட தான் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவையே நோட் பண்ணால் வேகமாக வந்து நம்ம ஜிமினா பேபி தூக்கிக்கிறாரு. ஹான்சல் தூக்கிக்கிட்டு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் டேக்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பேபி தூக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கவும் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது எனக்கு சரியாக தெரியல, டேவை என்னமோ சொல்லி வச்சுருக்கா, டேய்கிட்ட கேட்டால் டே சொல்ல மாட்டாங்கிறா, அவனை டென்ஷன் ஆக்கின மாதிரியே டென்ஷன் ஆக்கிட்டு பேபி இவரை தூக்கிட்டு வந்துருக்கா, இவளை சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொன்னான். அவள் வந்து தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் ஜங்குக்கை லவ் பண்ணேன், ஜங்குக்கு எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிவிட்டேன், தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன், குக்கி தான் நான் ஒன்றுமே பண்ணல, என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்கங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம பாய்ஸ்கிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சினோம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி நம்ம லாராவை நம்ம ஆரமை விட்டு சாட்டை வச்சு அடிக்க சொல்கிறாரு. அவரோட வெப்பன் சாட்டை அதை வச்சு பயங்கரமாக லாராவை நம்ம ஆரம் அட்டாக் பண்ணோம். அந்த அடியெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அப்படியே கீழே வந்தால் மற்ற பாய்ஸஸ் அந்த 2 மெம்பர்ஸுமே கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ணோம். லாரா இந்த மாதிரி பெயின் தாங்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னும் இந்த ஜங்குக்கு முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ, என்னைக்கு நீ ஹவுஸ்குள்ளே என்றானியோ அன்னைக்கே நீ என்னோட எனிமிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் இதை கேட்டு லாரா ஷாக் ஆகி ஜங்குக்கை நோட் பண்ண, ஏன்னா என்னோட எனிமியை என் கோப்ராவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டே நீ இந்த ஹவுஸ்குள்ளே வந்த அன்னைக்கே கோப்ரா ஒன்றை அட்டாக் பண்ண வந்தான். அன்னைக்கே எனக்கு டவுட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, யாரையுமே ஏன் கோப்ரா அட்டாக் பண்ணாது, எனிமியை தவிர உன்னை அவன் அட்டாக் பண்ணுறான். உன்னை ஒவ்வொரு டைம் நோட் பண்ண சொல்லியும் உன்னை அட்டாக் பண்ணாதான் அவன் ட்ரை பண்ணான். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த ஹவுஸுக்கு ஏற்ற பர்சன்ட் கிடையாதுன்ட்டு. அப்புறமும் எதுக்கு நான் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்க, தியாவையும் ஜாக்கையும் மூலியமாக பிடிக்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லாரா ஷாக்லேயே அப்படியே பொறுமையாக அப்படி கீழே விழுந்தவ எழுந்து நிற்கிற அந்த மாதிரி நின்னா. ஷாக் ஆகுறியா, நீ தியா அந்த ஜாக் போட்ட பிளான் எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, தியாவை நீ தான் ஏன் ஹவுஸ்குள்ளே அத்தனை பாடிகார்ட்ஸை மீறி உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவளை மறைச்சி கூட்டு வந்த, கரெக்ட், தியா டேயை கில் பண்ணணுன்ட்டு. ஆனால் தியாவுக்கு தெரியல நீ டேயை அட்டாக் பண்ணால் ஜங்கு ஒன்றா அட்டாக் பண்ணுவான்ங்கிறது அவளுக்கு தெரியாமல் நீ போட்ட பிளானில் அவள் விழுந்தா, கரெக்டா? நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி என் கார் முன்னாடி ரன் பண்ணி ஓடுறது ஒரு ட்ராமா. அப்போ தான் நீ தியாவுக்கு பயந்து உயிருக்கு சேவ் பண்ண என் ஹவுஸ்க்கு என்னோட ஹெல்ப்பால் வருவ. அது எனக்கு ஃபர்ஸ்ட்டில் தெரியல. கோப்ரா ஒன்றை எப்போ ரிஜெக்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் முழுக்க ஒன்றை தான் நோட் பண்ணேன், நீ தியா ஜாக் 3 பேருமே ஒரு டீம்ட்டு மூலியமாக தான் ஜாக்கையும் தியாவையும் பிடிக்கணும்னு நினச்சிட்டு தான் உன்னை ஹவுஸ்க்குள்ளே விட்டுருந்தேன். வேணுமுன்னே ஜிமினாவோட பேக்கில் இருந்து மெடிசன்ஸையும் பேப்பர்ஸையும் மாட்டி வச்சுட்டு நீ தான். அதுவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதுவும் அன்னைக்கே தெரியும். அப்படி இருந்தும் நான் மெடிசன் தான் தட்டி விட்டு ஜிமினாவை திட்டுனேன். ரீசன் எதுக்கு, பக்கத்தில் எனிமையை வச்சுட்டு இவ்வளோ கேர்லெஸ் அவார்டாக இருப்பீங்கிற மாதிரி தான் திட்டுனேன். அது உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 1 by 1 லாரா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஜாக்கை எப்படிடா கண்டுபிடிக்கன்னு எல்லா பிளேஸ்லையும் தேட சொல்ல, தியாவை என்கிட்ட கொண்டு வந்து விட்ட நீ ஜாக்கையும் கொண்டு வந்து விடுவேன்டான். 5th மந்த் ஹவுஸ்குள்ளே என்ட்ராகாமல் இருந்தோம்.
ஹவுஸ்குள்ளே நாங்கள் என்ட்ராகல, நீ ப்ராப்ளமும் பண்ணலை. 5th மந்த் கழிச்சு நான் அடுத்த செகண்டே உன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஜாக்கு நாங்கள் நினச்ச மாதிரி எங்கள் ஹேண்ட்ஸில் சிக்கினான். ஓ மூலியமாக தான் ஜாக் அன்னைக்கு கில் பண்ணோம். உன்னையே கில் பண்ண தான் நான் ட்ரை பண்ணேன். பட் என் பேபிக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பேபியா உன்னையான்னு திங்க் பண்ண சொல்ல எனக்கு ஏன் பேபி தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதாண்டி நீ அன்னைக்கு மிஸ் ஆகிட்ட. சரி போனா போகுது, நம்மளோட 2 எனிமியை நீ தான் காட்டி கொடுத்து கில் பண்ண வச்சுருக்க. என்னோட பெரிய ப்ராப்ளம் 2ஐயும் ஃப்ரீ பண்ணி விட்ருக்கேன்னு. நீ எந்தெந்த பிளேஸில் இருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாளா? எங்கே இருக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்க, எந்த நேரத்தில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்க, உன் கூட இப்போ எத்தனை பர்சன்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து போனா போடுந்தாண்டி நான் ஒன்று ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன். ஆனால் ஏன் சன்னு மேலேயே கையை வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்கோ நம்ம லாராவோட நெக்கு கட் பண்ணி கில் பண்ணிடுவார். கில் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினா ஆல்ரெடி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே யாருக்கிட்டேயுமே அந்த சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் தான் ஓப்பனாக சொல்கிறோம்ல, டியாவும் ஜாக்கும் எங்கே இருக்காங்கங்கிறது தெரியணும்னா இவன் மூலியமாக தான் தெரியணும். அதுக்காக தான் நான் இவ போட்ட பிளானுக்கு நானும் கோஆப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினாக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ஏன்டா லாராவை இன்னும் ஹவுஸுக்குள்ளே வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு இதான் ரீசனுங்கிற மாதிரி ஜிமினாவும் ஃப்ரீ ஆகிடுவார். இந்த மாதிரி ஃப்ரீ ஆனால் பேபி எப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஹவுஸ்குள்ளே என்றானா ஹவுஸ்குள்ளே நம்மகிட்டே கதறி அழுத பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு பேபியை ஜோங்குக்கு தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு வேகமாக பேபியை தூக்கி பேபியோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் சரி பயங்கரமாக கிஸ் பண்ணாத, பேபிக்கு ரொம்ப பசிக்கிட்டு போயிருக்கான், நீ ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மாதிரி பேசுகிற ஜோங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கு நம்மகிட்டே லைட்டாக அடித்தா, உண்மையிட்டான பேபி சொல்கிறேன், அந்த பேபிக்கு ரொம்ப பசிக்குது, இந்த பேபிக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜோங்குக்கு ஹயாங்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பாவம் என் பையன் ரொம்ப கதறி அழுறான், போய் ஃபீட் பண்ணு ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜோங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு நீ ரொம்ப பேட் பையாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டும் நேராக குக்கி ஹேண்ட்ஸில் தூக்கினபடியே பண்ணோம். இந்த மாதிரி லாரா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத சொல்லி லாராவை கில் பண்ணியாச்சுங்கிற மாதிரி மேமாம்கிட்டையும் ஜான் டார்கிட்டையும் எல்லாத்தையுமே சொல்லி அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடுவார். எனிமி எல்லாருமே டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பியானா. ஆனால் நம்ம தான் இங்கே எல்லாருக்கிட்டையும் சொன்ன நம்ம பாய்ஸஸ் கிட்ட அங்கே நடந்த மூமெண்ட் எதையுமே சொல்லலை, ஜிமினாவுமே சொல்லலை. ஏன்னா லாரா டேயோட லைஃப் ஜங்குக்கோட லைஃப் ஏன் இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆனிட்டால அதனால ஹாப்பியாகி ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நம்ம பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணிவிட்டு பொறுமையாக குக்கியை அதோட பெட்டில் படுக்க வச்சுட்டு கோப்ராவை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் கோப்ரா திரும்பவும் குக்கி பக்கத்தில் அப்படியே பெட்டில் பட்டுக்குது. இந்த மாதிரி பட்டுட்டான். நான் யாரை நம்புகிறேனோ நம்பலையோ குக்கியை நீ தான் சேஃப் அண்ட் சேஃபாக பார்த்துக்கணும் கோப்ரா, என்னை தாண்டி நீ தான் அவனை சேஃபாக பார்த்துக்கணும், என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட குக்கியை தான் நீ அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். கோப்ரா ஓகேங்கிற மாதிரி மாமுக்கு ஓகே சொல்லிட்டு இந்த மாதிரி ஓகே சொன்னேன். அப்படியே பெட்டில் உட்காந்துருக்க மோமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு பேபி அந்த பேபிக்கு பசிக்குதுன்னு சொல்லி எல்லாம் ப்ளே பண்ண விட்டல, இந்த பேபிக்கு ரொம்ப பசிக்குது ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ளீட் பண்ணுறபடியே பேசுகிறாரு. கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம நம்ம ஜங்குக்கு ஆப்ஸில் கெட்ட வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு நம்ம ஹக் பண்ணபடி தான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தா மார்க்குக்கிட்டேருந்து கால் வருது. இந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எப்போ ஹவுஸ்லேருந்து கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி கூட ப்ளே பண்ணி டேஸ் ஆயிடுச்சுடா, ஒரு 1 வீக் ஒர்க்குக்கு நீ லீவ் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி பெட்டில் பட்டுக்கிறாரு. இதோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்ட எல்லா சிஸ்டர்ஸுமே எஃப்எஃப் எந்த மாதிரி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்குமே இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே பேபிஸ் இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு சிஸ்டர் மூவி கேட்டிருந்தீங்க. அதே கண்டென்ட்ஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே இப்போ பேபி டேக்கு மட்டும்தானே இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே பேபிஸ் இருக்கிற மாதிரி மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 நான் ரெடி பண்ணி போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூ எஃப்எஃப் வரும். அந்த எஃப்எஃப் என் பண்ணிவிட்டு மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ல் பாய்ஸஸ் எல்லாருக்கும் பேபிஸ் இருக்கிற மாதிரி நியூவாக நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, பாய்.